வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சபாபதி. நம்ம இன்னைக்கு மேலும் ஒரு முக்கியமான ஒரு தகவலை, அதாவது ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்ன விஷயம்னா சாஸ்திரங்கள். சாஸ்திரங்கள்லாம் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். சாஸ்திரங்கள்லாம் வேற எதுவும் இல்லை, பகவானின் ஆணை. எது ஆணையிடப்படுகிறதோ அதுவே சாஸ்திரங்கள். அதாவது ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, என்னால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியல, வெற்றி பெற முடியல, நான் என்ன செய்வது அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது ரிஷிகள் இதை தான் சாஸ்திரங்களாக உருவாக்கி இருக்கிறாங்க. பகவானுடைய எண்ணங்கள் என்ன என்பதை ரிஷிகள் தியானத்தின் மூலமாக உள்வாங்கி அதை நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் சாஸ்திரங்கள். அதாவது ஒரு இடத்துல நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்றோம், அப்போ இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு ப்ளூடூத் கனெக்ட் ஆகுது. இதுதான் தியானத்தோட குறிப்பு. அதுபோல தான் தியானமும் இறைவனோட கனெக்ட் ஆகிடும். அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். மேலும் நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த கிழமையில நம்ம என்ன செய்யலாம், இல்லை எந்த முகூர்த்தத்தில் நம்ம என்ன செய்யலாம், அதாவது எந்த தெய்வத்துக்கு எதை செஞ்சால் நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. உதாரணமாக செவ்வாய்க்கிழமையில பகவான் விநாயகருக்கு 54, 108 இப்படி வெத்தலை மாலை போட்டாக்கா நமக்கு கேட்டது கிடைக்கும் அப்படின்னு நமக்கு இந்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்றாங்க. ஆனால் நாமும் நம்ம செஞ்சுருப்போம், விநாயகருக்கு பூஜை பண்ணியிருப்போம், அர்ச்சனை பண்ணியிருப்போம், தேங்காய் பழம் உடைச்சிருப்போம். ஆனாலும் நமக்கு எந்த முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் சாஸ்திரம் சொல்லுது பாருங்க, வெற்றிலை மாலை போட்டால் நீங்கள் கேட்ட பலன் கிடைக்கும். அப்போ எங்கிருந்து நம்ம என்ன செய்யணும் என்பதை சாஸ்திரம் கரெக்டாக நமக்கு தெரிவிக்குது. அதாவது எந்த கிழமையில என்ன செய்யணும், என்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது, எது எதெல்லாம் செஞ்சால் நல்லது, எது எது செஞ்சால் தீங்கு, இதனால் என்ன விளைவுகள் விபரீதங்கள் ஏற்படும், இதனால் செஞ்சால் முன்னேற்றம், இதனால் செஞ்சால் தாழ்வு கிடைக்கும். இப்படி நமக்கு பல அரிய பொக்கிஷங்களை கொடுப்பது தான் சாஸ்திரம். நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. அதாவது எந்த தேவர்களுக்கு என்ன செஞ்சால் நமக்கு காசு வரும், எந்த தேவருக்கு எது செஞ்சால் நிலம் வாங்கலாம், எந்த தேவருக்கு எது செஞ்சால் நமக்கு வீடு கட்டலாம், இப்படி நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விநாயகர் கோயில், முருகன் கோயில், சிவன் கோயில், பெருமாள் கோயில், இவங்கெல்லாம் கும்பிடுறோம். ஆனால் சாஸ்திரம், அதாவது சாஸ்திரம் சொன்னபடி நீங்கள் வணங்கினால் கட்டாயமாக நீங்கள் கேட்டதை பெறலாம். அதாவது சாஸ்திரங்கள் பகவானுடைய எண்ணங்களை எடுத்துன்னு நமக்கு சொல்லுது. அதை தான் சாஸ்திரங்கள்னு சொல்கிறாங்க. சாஸ்திரங்கள் பகவானாலே பேசப்படுகிறது. அதனால் நீங்கள் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதோ அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவில் முன்னேறுவீங்க. நான் இந்த சாஸ்திரத்துலேருந்து சில விஷயங்களில் தொகுத்து வச்சிருக்கிறேன். பெண்களை பற்றி, சிறுவர்கள் பற்றி, பண உறவு பற்றி, அதாவது கல்யாண முகூர்த்தத்தை பற்றி, எது எல்லாம் சாஸ்திரங்களில் குறிப்பிடுகிறதோ எதையெல்லாம் நான் தொகுத்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒன்று பயன்படும். அது எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இதனால் நல்ல மாற்றம் கிடைக்கும். மாற்றம் இல்லாமல் இருக்காது. நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் செஞ்சாதான் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் அதை நம்பிக்கையோடு செய்யுங்க. எது எப்படி சொல்லியிருக்கோ நான் அப்படியே அதை சொல்கிறேன். நீங்கள் அதை அப்படியே உங்களுக்கு அது எது தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்துக்கணும். நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த சாஸ்திரத்தை நம்ம ஆரம்பிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஸ்திரங்களில் பல விதங்கள் இருக்குது. ஓவிய சாஸ்திரம், காக சாஸ்திரம், கோல சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், மதன காமநூல் சாஸ்திரம், ரிஷிகள் சொன்னது, இப்படி ஒரு ஆளும் ஒன்று சொல்லியிருக்காங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கு கீழே யார் சொன்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு நாளைக்கு நம்ம 15 வீதம் பார்ப்போம். இந்த 15ல் உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை எடுத்து பண்ணி பாருங்க. இல்லை இப்படி ஏதாவது நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். இல்லை இப்படி ஏதாவது நடக்க போதா அப்படின்னு பார்த்து கூட நீங்க அதை தடுத்து நிறுத்ததுனால நிறுத்திக்கலாம். சில விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்படி என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாங்க. சாஸ்திரங்கள். ஒரு முறை கும்பாபிஷேகம் பார்ப்பது 100 முறை ஆலய தரிசனம் செய்வதற்கு சமம். இந்து சாஸ்திரம். அதாவது கோயிலில் நம்ம தினமும் போய் தரிசனம் பண்ணுறதை விட கும்பாபிஷேகம் பண்ணுற அன்னைக்கு ஒரு முறை பார்த்தாலே நம்ம 100 வாட்டி கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைச்சிடும்னு சொல்லிட்டு இந்து சாஸ்திரம் சொல்கிறது. 2வது, வஸ்திர தானத்தால் சர்வ தேவதைகளும் சந்தோஷம் அடைகின்றனர், ஆயுளும் விருத்தியாகின்றது. ஆகவே ஆயுளை பெருக்கும் வஸ்திர தானம், ஆடை தானம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. தர்மசாஸ்திரம். நிறைய தானம் பண்ணுவோம் எல்லாருக்கும் சொல்லிட்டு, அப்படி அந்த தானத்துல வஸ்திரம், ஆடை தானம் பண்றது மிகவும் சிறந்தது, ஆயுளையும் வளர்க்குது, மிகவும் புனிதமானது அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, முதியோர்களுக்கு இப்படி நீங்க ஆடை தானம் பண்ணுங்க, அது மிகவும் சிறந்ததுன்னு தர்மசாஸ்திரம் கூறுகிறது. செண்பக பூவினால் முருகனுக்கு சந்திராஷ்டம காலத்தில் மாலை அணிவித்து வணங்கினால் சகலமும் சிறப்பாக அமையும், செல்வமும் வந்து சேரும். சந்திராஷ்டம தின வழிபாடு. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு 1.5 நாள் 2 நாள் சந்திராஷ்ட தினம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சந்திராஷ்ட தினம் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய ராசியில எப்போ சந்திராஷ்டம் நடக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் முருகனுக்கு செண்பக பூவினால் மாலை அணிவித்து வேண்டினால் உங்களுக்கு கேட்டதும் கிடைக்கும், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லிட்டு
சாஸ்திரங்கள் கூறுகிறது. பகவானோட வார்த்தையும் வேறு வேறு இல்லை. அதுபோல சாஸ்திரமும் சாஸ்திரத்தில் கூறப்பட்டதும் நீங்க தயங்காமல் செய்யலாம். அரசன் கிளையை யாகத்தில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அதை மற்ற காரியங்களுக்காக வெட்டக்கூடாது. தானாக பட்டதை கூட அறுபறிக்க கூடாது. கோவிலுக்கு தான் கொடுக்க வேண்டும். நம்ம ஊர்ல நிறைய அரசங்களை, அரச மரம், அரச பட்டை இப்படி நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வீட்டில் எடுத்து வந்து விறகுன்னு சொல்லிட்டு எரிக்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு நிறைய கிடைச்சினா கூட அதை நீங்கள் கோயிலுக்கு கொடுத்துடணும். அரசன் கிளை, அரச பட்டைகள் எல்லாம் யாகத்துக்கு தான் பயன்பட வேண்டும். மற்றபடி ஏதாவது நாம் செய்தால் அது நமக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு சாஸ்திரம் கூறுகிறது. பந்துக்களின் பிணத்தை தூக்கினால் 3 நாள் தீட்டு உண்டு. பிணத்தை தூக்காமல் அதை தொடர்ந்து சென்றவனுக்கு கட்டின துணியுடன் ஸ்நானம் செய்தால் தீட்டு இல்லை. பந்துக்கள் என்றால் உறவினர்களோட பாடையை சொல்றோம்ல, அதை தூக்கிட்டு போனவனுக்கு 3 நாள் தீட்டான். அந்த 3 நாள் அவன் அந்த தீட்டை காத்துடணும். அப்படி அவன் அதை தூக்காம அவங்க கூடயே நடந்து போயிட்டு வந்தாக அவனுக்கு வந்தோடனே குளிச்சிட்டாலே அந்த தீட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூறுகிறது. அதிகாலை 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்குள்ளாக குழந்தை பிறப்பது சிறப்பாகும். இந்த நேரத்தில் பிறந்த குழந்தை மிகச்சிறந்த ஞானியாக விளங்கும். மானிட ரகசிய சாஸ்திரம் சொல்லிட்டு ஒரு நூல் கூறுகிறது. என்ன சொல்றாங்க பாருங்களா, அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பிறக்கும் குழந்தைகள் மிக சிறந்த ஞானியாக வளருவார்கள், மிக உயர்ந்த அதிகார பதவிகளை பெறுவார்கள் அப்படின்னு கூறுகிறது. ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை இப்படியேப்பட்டு வளரும்னு சொல்லிட்டு சாஸ்திரம் கூறுகிறது பாருங்க. தேய்பிரை அஷ்டமியிலும் சதுர்தசியிலும் ஒருவேளை சாப்பிட்டு உபவாசம் இருந்து சிவபெருமானை பூஜிப்பவர் சகல வியாதிகளும் நீங்கும், உடல் வலிமை அதிகரிக்கும். பதத்தை பீஷ்மர் சொல்லியிருக்காரு. அதாவது தேய்பிரை அஷ்டமியிலும் சதுர்தசின்னு உங்களுக்கு தெரியுதா? அதாவது அமாவாசையும் பௌர்ணமிக்கும் முன்னாடி வரனால தான் சதுர்தசி. அந்த திதியில நீங்க ஒருவேளை உபவாசம், அதாவது ஒருவேளை சாப்பிட்டு மீதி வேலை சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கடுமையான நோய் இருந்தாலும் போயிடுமா. அதாவது உங்களுக்கு நோய் போனது இல்லாமல் உங்களுக்கு உடல் வலிமை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கூறியிருக்கிறார் இந்த சாஸ்திரத்துல. சந்திராஷ்டம காலங்களில் செம்பருத்தி, அருகம்புல் இவைகளுடன் இடையில் மல்லி கட்டி கணபதிக்கும் திருமாலுக்கும் மாலையாக அணிவித்தால் பல காரியங்கள் நல்லபடியாக முடியும். சந்திராஷ்டம வழிபாடு. இப்போ பாருங்க, நம்மளுக்கு நிறைய காரியங்கள் முடியாம இழுக்கும் பாருங்க. சில காரியங்களை தொட்டு போயிட்டே இருக்குது, என்னடா தொடர் கதையா போயிட்டு முடியவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நேரத்துல, அதாவது உங்க ராசியில எப்போ சந்திராஷ்டமம் நடக்குதோ அந்த நேரத்துல பாருங்க, செம்பருத்தி, அருகம்புல், செம்பருத்தியும் கட்டிக்கணும், அதுக்கப்புறம் அருகம்புல்லையும் கட்டிக்கணும், அதுக்கப்புறம் இடையில் அதுக்கு பக்கத்துல இடையில மல்லிகை பூவும் கட்டி கணபதிக்கும் திருமால், அதாவது கணபதிக்கும் பெருமாளுக்கும் நீங்க மாலையா அணிவிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு தொட்ட அந்த தடைகள் எல்லாமே போயிட்டு அந்த காரியங்கள் வெற்றியாக முடியும்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் கூறுது. இப்ப நீங்க இதை தைரியமா செய்யுங்க, செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல வெற்றியே தரும். ஏன்னா பகவான் சொன்னது இதுல இருந்து ஒரு பிழையும் நடக்க வாய்ப்பே கிடையாது. மயானத்தில் சிவபெருமான் வாசம் புரிகின்றார். ஆகவே மயானத்தில் மலஜலம் கழித்தல் கூடாது, வேறு தவறான காரியங்களும் செய்தல் கூடாது. பாத்தீங்களா, சிவபெருமான் மயானத்தில் தான் வாசம் புரிகிறார். அந்த இடத்துல இப்ப நிறைய பேர் சுடுகாட்டுல போயிட்டு அங்க ஓரமா போயிட்டு சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிப்பதும் எச்சி துப்பதும் இப்படி நிறைய வச்சுப்பாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாதான். ஏன்னா சுடுகாட்டு சிவபெருமான் வாசம் புரிகிறார், வாழ்கிறாரா. அவர் வாழ்ற இடத்த நம்ம அசிங்கம் பண்ணக்கூடாது. அப்படி அசிங்கம் பண்ணா நம் வாழ்க்கையில் ஏதாவது சில அசிங்கங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஸ்திரம் கூறுகிறது. இது சிவபுராணத்துல கூறப்பட்டு இருக்கிறது. அக்னியை வாயினால் ஊதி அணைப்பது முக்கியமான மரண சடங்குகளில் ஒன்றாகும். பலர் தற்காலத்தில் பிறந்த நாளன்று மெழுகுவர்த்திகளை ஏற்றி வாயினால் ஊதி அணைக்கின்றனர். மன நிறைவுடன் கொண்டாட வேண்டிய பிறந்த நாளில் மரணச் சடங்கையா செய்வது இது சரியல்ல. அதாவது அக்னியை ஊதி அணைப்பது மரண சடங்குகள்ல தான் அக்னியை ஊதி அணைச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இப்ப பிறந்த நாள்ல செய்யறாங்க. ஏன்னா அந்த கேக்கு மேல அந்த மெழுகுவத்தினா வச்சு ஊதி அணைக்கிறாங்கல்ல, அதை சொல்றாங்க பாருங்க. பிறந்த நாள்ல அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது மரண சடங்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த மாதிரி செய்வதல் கூடாது. இதனால் நம்ம வாழ்நாளோட ஆயுள் குறையும் அப்படின்னு சாஸ்திரம் கூறுகிறது. நீங்க வேற ஏதோ ஹோமம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் செய்யுங்க. ஆனா அந்த ஊதுவத்தியை ஊதி அணைச்சல் மட்டும் செய்யாதீங்க. அதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது சாஸ்திரம். அம்மன் கோயிலுக்கு செல்லும் போது அம்மன் பிரசாதமாக எலுமிச்சம்பழம் வழங்கப்படும். வீட்டுக்கு வந்தவுடன் அந்த எலுமிச்சம்பழத்திலிருந்து சாறு பிழிந்து எடுத்து அதில் தேன் கலந்து இல்ல உப்பு கலந்து இனிப்பாக்கி குடித்திட வேண்டும். இவ்வாறு இல்லாமல் அந்த பழத்தை அழுகி போய்விடும்படி செய்தால் அதிலிருந்து தீய சக்தியில் உருவாகி உங்களுக்கு கெடுதல்களை தரும். இந்து சாஸ்திரம். நம்ம நிறைய அம்மன் கோயிலுக்குலாம் போவோம் பாருங்க. அப்போ அவங்க நம்மளுக்கு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி நம்ம வீட்டில் நம்ம ஜூஸாக போட்டு குடிச்சிடணுமா. அதாவது சர்க்கரை போட்டோ இல்லை உப்பு போட்டோ நீங்கள் குடிச்சிட்டா உங்களுக்கு அதோட சக்தி கிடைக்கும். அதை விட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் அழுக வச்சிட்டிங்கன்னா அங்கேருந்து தீய சக்தி உருவாகி உங்களுக்கு ஏதாவது கெடுதல் தரும் அப்படின்னு இந்து சாஸ்திரம் கூறுகிறது.
இறந்தவர்களுக்கு திதி திவசம் கொடுக்கும் நாட்களில் சூரிய உதயத்திற்கு முன்னரே பல் துலக்கி விட வேண்டும். சூரியன் உதித்த பின் பல் துலக்குபவன் செய்கின்ற திதி திவச காரியங்களில் எவ்வித பிரயோஜனமும் இருக்காது. இதனால் பித்ருக்கள் துக்கமே அடைவார். பத்ம புராணம். இங்க பாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்த சாஸ்திரம் கூறுது பாருங்க. அதாவது நம்ம இறந்தவர்களுக்கு திதி திவசம் இதெல்லாம் கொடுப்போம் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி திவசம் கொடுப்பாங்க. அமாவாசை, மாதப்பிறப்பு போன்ற நாட்களில் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அவங்க இறந்த நாள்ல திதி கொடுப்பாங்க. அதாவது பிராமணரை வீட்டுக்கு கூப்பிட்டு, அப்படி அன்னைக்கு நீங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து பல் துலக்கி விட வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. அதுக்கப்புறம் எழுந்து பல் துலக்குபவன் கொடுக்கின்ற எதையும் முன்னோர்கள் ஏற்பதில்லை. இதனால் எந்தவித பிரயோஜனமும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இதை சொல்வது பத்ம புராணம் சொல்லுது. வைகாசி மாதத்தில் தினமும் ஒருவேளை மட்டும் போஜனம் செய்து பூஜிப்பவர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தம் குலத்தோரில் சிறந்தவராக இருப்பார்கள். அதாவது பாருங்க, வைகாசி மாதம், இந்த வைகாசி மாசத்துல மதியம் இல்லை காலையில இல்லை இரவு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு ஒரு மாதம், அந்த வைகாசி மாதம் முழுவதும் பூஜை செய்பவர்கள் அந்த குலம் இருக்குல்ல, அவங்க எந்த குலத்துல பிறந்தார்களோ அந்த குலத்தில் மிகவும் சிறந்தவர்களாகவும் மிகவும் செல்வ செழிப்போடு இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் சொல்லிட்டு சாஸ்திரம் கூறுகிறது. நீங்க உங்க குலத்திலே நீங்க என்னுடைய குலத்துல நான் தான் முன்னோடியாகவும் சிறப்பாகவும் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சாஸ்திரம் கூறுகிற இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க. ஆனி மாதத்தில் தினமும் ஒரு வேளை மட்டும் போஜனம் செய்து விஷ்ணுவை பூஜிப்பவர்கள் ஒப்பற்ற சிறந்த ஐஸ்வர்யத்தை அடைவார்கள். பீஷ்மர் அடுத்தது சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆனி மாதத்துல ஒரு வேளை, அதாவது நீங்க எந்த வேலை வேணா ஒண்ணலாம், ஒரு வேளை ஒண்ணு பகவான் விஷ்ணுவை பூஜித்தீங்கன்னா, விஷ்ணுவை அதாவது பெருமாளை நீங்க பூஜை செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்குமா. அதாவது நீங்க நான் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறேன், எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இப்படி சொல்றீங்கல்ல, இப்படி சொல்றவங்க எல்லாம் இந்த ஒரு விஷயத்த செய்து பாருங்க. ஒரு வேளை மட்டும் ஒண்ணுங்க, அது தயிர் சாதமோ பால் சாதமோ சாம்பார் சாதமோ மீதி எந்த கவுச்சி சாப்பாடுலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு வேளை சாப்பிட்டு நீங்க இந்த ஆனி மாதம் முழுவதும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் கிடைக்கும். சாஸ்திரமே கூறுது, அதாவது பகவானே சொல்லிட்டாரு. அப்ப இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். இதை முடிஞ்சா நீங்க செஞ்சு பாருங்க. கணவன் புசித்த மிகுந்த அன்னம் மனைவிக்கு புனிதமானது, புசிக்க வேண்டியது. ஆனால் மனைவி உண்ட மீதியை கணவன் சாப்பிடக்கூடாது, அது அசுத்தமானது. சமுத்திரமும் அலையும் ஒன்றே வேறல்ல. ஆயினும் அலையை சமுத்திரத்தை சார்ந்தது, சமுத்திரம் அலையை சார்ந்ததல்ல. தர்மசாஸ்திரம் இங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அதாவது கணவன் சாப்பிட்ட சாப்பாடை மனைவி சாப்பிடலாம், அது மிகவும் புனிதமானது. ஆனா மனைவி சாப்பிட்ட எச்சத்தை கணவன் சாப்பிடக்கூடாது, அது பாவமானது. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது சமுத்திரத்துலதான் அலை இருக்குது, அதாவது அலையை நம்பி சமுத்திரம் இல்லை. அதாவது சமுத்திரம் அலை இருந்தாலும் இல்லாமலாம இருந்தாலும் சமுத்திரம் இருக்கும், ஆனா அலையால் சமுத்திரம் உருவாக போவதில்லை அப்படின்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதத்துல நாம் கூறியதை யார் யாருக்கு என்னென்ன தேவையோ செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பதத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.